ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காயை வச்சு சூப்பரான ரசங்க. மாங்காய் ரசம் ஒன் பாட் ரெசிபி மாதிரி குக்கரில் வச்சு சூப்பராக பண்ணியிருப்போம் முதல்ல. இப்போ வித்தியாசமாக மாங்காயை துருவி பண்ண போகிறோம். குக்கரில் பருப்பு மட்டும் வேக வச்சிட்டோம்னா போதும், 5 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம் இந்த ரசம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த மாங்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பாருங்கள், நல்லா பச்சையாக காயாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஆனால் இது ஃபுல்லாக எடுத்துக்கல, ஒரு சைடு மட்டும்தான் நான் துருவிக்க போகிறேன். மாங்காய் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ஒரு சைடு எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் மாங்காய் முதல்ல. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதை விட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 3 சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூட இந்த துருவி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். இதுக்கு எண்ணெய் தாளிக்கிற அளவு மட்டும்தான் சேர்த்துருப்போம், அதனால் வானிலையில் ஒட்டிக்கும் மாங்காய். ஒரே ஒரு தடவை வதக்கி விட்டால் போதும். வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரணும். மாங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா போதும், நல்லா கொதி வந்துடும். இருக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா? மாங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தட்டி வச்சது சேர்த்துக்கிறேன். மிளகு சீரகம் வாசனையில் அப்படியே ரசம் கமகமன்னு அருமையாக இருக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இருந்ததுன்னா கூட போதும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் தண்ணி சேர்த்தணுன்னா சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு புளித்தண்ணி தக்காளி எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க, மாங்காயோட புளிப்பு மட்டும் போதும், அருமையாக இருக்கும். இப்போ இது மேலேயே நல்ல கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பராக டேஸ்டியான மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் இல்லாமல் அப்படியே வானிலையிலேயே நேராக ரசம் வச்சாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க. சூப்பரான இந்த மாங்காய் ரசம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.